அலேலியா அலேலியா. சரி, இந்த முழு ஜெபத்தில் ஒரு சின்ன செய்தியை பார்ப்போம். மத்தேயு 26:40-41 படிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடும். மகா இரக்கம் மட்டில்லாத கிருபை நிறைந்தங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான நேரம் தகப்பனே, அதிகாலை பொழுதை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோமப்பா. இப்போது நாங்கள் விழித்திருந்து ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கிறதை கர்த்தர் அறிவுறப்பா. நீர் அன்று உங்களுடைய சீசர்கள் மத்தியில் எதிர்பார்த்தீர், அதை நாங்கள் இப்பொழுது நிறைவேற்றிக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோமப்பா. நீர் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவின் பிரசன்னம் என் நேரத்தான் எங்கள் ஒவ்வொருவர் மீது இறங்கட்டுமப்பா. உங்களுடைய வேதம் சொன்னீர், நீர் சொன்னீரப்பா, மாமிசம் பலகீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொன்னீரப்பா. உங்களுடைய ஆவி எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும். என் நேரத்தாவே வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வர முடியாமல் தடைப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த மாதம் நடக்கிற இந்த முழு ஜெபத்தில் பிள்ளைகள் தாப்பனை ஆர்வமாக உற்சாகமாக கலந்து கொள்ள என் தேலகத்தை தடைகளை எல்லாம் நீக்குகிற தேவன் தடைகளை உடைத்து நீருடைய பிள்ளைகளை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறப்பா. இப்போதும் நாங்கள் வாசித்த பகுதியை நாங்கள் தியானிக்க பரிசுத்த ஆவின் அபிஷேகம் எங்கள் மீது இறங்குவதாக. என் தேலகத்தை நீர் போதியும் நாங்கள் கேட்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உட்கார். சரி, வாசிங்க. அது ரெண்டாவது. பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான். சரி, இயேசு கிறிஸ்து சிலுவை பயணத்துக்கு போவதற்கு முன்னால, சிலுவையை சுமப்பதற்கு முன்னால, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு வருத்தத்தோட வியாகுலத்தோட வேதம் சொல்லுது. அவருடைய வேர்வையை ரத்தமாக மாறிதான், அவருடைய பெருந்துளியாக விழுந்தது அப்படி பேர் சொல்லுது. இந்த மாதிரி அவர் பாடுபட்டு அவர் அந்த வரும் காரியத்தை நினைத்து அழுதே புலம்புகிறாரு. கத்செமனே தோட்டத்தில் தன்னோட 2 சீசர்களை மட்டும்தான் அழைத்து கொண்டு போனார், மற்ற சீசர்களை தனியாக விட்டுட்டு போனார். ஆனால் அவர் அங்கே போயிட்டு இங்கே வந்து பார்க்கும்போது சீசர்கள் என்ன பண்ணாங்க? தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் 2வது இடையில எந்திரிச்சு வாராரு. வந்த பிறகு சொல்லுதாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதா? ஏன் விழித்திருக்கணும்? சோதனைக்குள் அகப்படாமல் இருக்கும்படி. சோதனை அப்படிங்கிறது வேதத்தில் பார்க்கும்போது, இப்போ சோதனை அப்படின்னா அது நிறைய காரியங்கள் அது உள்ளடக்கம். சோதனை அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இன்னல்கள், இடர்கள், பரீட்சை, வேதனை, பலவிதமான பாடுகள் எல்லாமே இந்த சோதனையினுடைய ஒரு கிளைகள் தான். பொதுவாக சோதனை அப்படின்னு சொன்னார். சோதனையில் பல விதமாக வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் வரும். நமக்கு தமிழில் ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொன்ன மாதிரி சோதனைகள் மனிதனுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கணும். இதில் நாம் அகப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுமா? விழித்திருக்கணும். விழித்திருந்து எங்கே பண்ணணும்னா டிவி பார்க்கணும். அல்லையா? விழித்திருந்து என்ன பண்ணணும்? அப்படியா? அவர் சொன்னார், நீங்கள் சோதனைக்குள் அகப்படாமல் இருக்கும்படி விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஆவி உற்சாகம் உள்ளது. அப்போ அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்போ அந்த ஆவி உங்களுக்குள் வந்தால் தான் உங்களுக்கு அந்த விழித்திருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு எனக்கு வேலைக்கு போகணும், நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொல்லி நம்முடைய காரியங்கள் மாமிச சிந்தையிலேயே போய் விழித்திருக்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய பாரமாயிரும். அப்போ அந்த பாரம் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கணும்னா முதல்ல நம்ம தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கணும். சீசர்களும் இயேசு கிறிஸ்துவும் 3.5 ஆண்டு ஊழியத்தில் எவ்வளவு தூங்கியிருப்பாங்க? அவர் சொன்னார், நரிகளுக்கு குகை உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாகிய இடம்லாம் எங்கே போய் அவர் தூங்கியிருப்பார்? காடுகளுக்குள்ளேயும் மலைகளுக்குள்ளேயும் அங்கே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துருப்பார். ஆனால் அவருக்குள் இருந்தது ஆவி, தேவனுடைய ஆவி பரிபூர்ணமாக இருந்ததுனால
அவர் நடந்துக்கிட்டே இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார், அற்புத அடையாளங்கள் செய்துக்கிட்டே இருந்தார். சிலுவைக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. பேதுருவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே யார் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். சேவல் கூவதுக்கு முன்னால் நீ என்ன 3 தரம் மறுதளிப்பா. சரி, அவர் உள்ள அரண்மனைக்குள்ள இருக்கிறாரு. பொந்தி பிலாத்துக்கிட்ட விசாரணை நடக்குது. இங்கே வெளியில் சேவல் கூவுது. அவர்கிட்ட ஒரு பொம்பளை கேட்க, நீனும் அந்த மனுஷன் கூட உள்ள ஆடுதான் அப்படிங்க. அந்த மனுஷன் எனக்கு தெரியவே தெரியாது. திட்டவும் சபிக்கவும் ஆரம்பித்தான். இப்போ விசாரணை முடிஞ்சிட்டு அவரை சிலுவையில் இருங்க. அவர் சொல்கிறார், பொந்தி பிலாத்து நீங்களே கொண்டு போய் செய்யுங்க. அப்புறம் 2வது வெளியே கொண்டு வரான். வெளியில் கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்து பேதுருவை அப்படி பார்த்தார்னு சொல்லுது. எப்படி பார்த்தாரு? அவர் பார்த்த பார்வையில் அவன் அழுது புலம்பிட்டான். அந்த பார்வை அவனை கொன்னுட்டு, புரிஞ்சலா? அவர் பார்க்கும்போது அந்த பார்வை அவனை கொன்னுட்டு அவன் அதுக்கு அப்புறம் ஆண்டவரே என்ன மன்னின்னு புலம்பு தான். அந்த அளவுக்கு அவருடைய பார்வை இன்னைக்கு நம்ம மேலே பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த பார்வை நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்முடைய சுயம், நம்முடைய கௌரவம், நம்முடைய பெருமை, பொறாமை எல்லாமே அழிந்து போகும். நாம் மரித்து கிறிஸ்துவுக்குன்னு புது சிருஷ்டியாக மாறிடுவோம். அதுக்காக தேவன் சொன்னார், ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவிதான் உற்சாகம் உள்ளது. ஆவி இல்லைன்னா விழித்து இருக்கவே முடியாதுங்க. நீங்கள் எந்த சபையில் முதலாவது அதனால தான் ஆவிக்குரிய ஆவியை பெற்றுக்கொள்வதற்குன்னே ஒரு விசேஷ ஜெபம் இருக்கும். சபையில் பகல் நேரத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். வேறு எதையுமே நீங்கள் பேசக்கூடாது. மாமனை சோமனுங்க, மச்சான சோமனுங்க அதெல்லாம் இருக்கட்டும், வியாதியை சோமனுங்க இருக்கட்டும். பரிசுத்த ஆவிக்காக மாத்திரம் தான் சோமணும். ஆண்டவரை எனக்கு முடியாது ஆவியை தரும், எனக்கு முடியாது. கேட்கிறவன் எவனும் நீங்கள் பொல்லாதவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதாவாகிய நான் பரிசுத்த ஆவியை கேட்டால் கோடாமல் இருப்பேனோ அப்படின்னு கேட்குறாரு. பரிசுத்த ஆவியை நான் இன்னைக்கு கேட்டேன்னா நான் தரமாட்டேன்னா, அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணலை? கேட்குறாங்க. அவர் கொடுக்கல, கேட்க தான் சொல்லுதாரு. கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போ பரிசுத்த ஆவியை நம்ம கேட்கணும். அதற்காகவே நம்ம என்ன பண்ணணும்? சபையில் நம்ம சும்மா பேரளவில் இது ஒரு ஆவிக்குரிய சபை, இது ஒரு ஆவிக்குரிய சபைன்னு வாய் சொல்லு மட்டும் ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாதுங்க. அப்போ உண்மையிலேயே ஆவிக்குரிய ஒரு சபையை கொண்டு வந்தோம்னா ஜனங்களை ஆவிக்கு உட்படுத்தணும். நம்ம பரிசுத்த ஆவியை ஜனங்கள் பெற்றிருக்கணும். 50 பேர் இருக்கிற இடத்துல குறைஞ்சபட்சம் 40 பேர் அது பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்தால் அந்த 10 பேரும் நிறைஞ்சிருவாங்க. ஏன் பண்ணுச்சுன்னா அக்கினி எரியும் போது பச்சை கட்டையை தூக்கி போட்டால் எரிஞ்சிடும். ஆனால் எல்லாமே பச்சை கட்டையாக இருந்தால் எரியாது. அப்போ 10 கட்டை நம்ம காஞ்ச கட்டையை எரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு விறகு பச்சையாக இருந்தாலும் உள்ள தூக்கி போட்டால் அதுவும் சேர்ந்து எரிஞ்சிடும். அக்கினி இறங்கும்போது வேதம் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கலாம் அங்கே நான் இருக்கிறேன். ஆனாலும் சபை கூடுதலை ஏன் சபை 2 பேருக்கு இடத்துல தான் அவர் இருக்காரு, பழையதுக்கு நம்ம சபைக்கு போனோம்? அப்படி கிடையாது. சபையில் தேவனுடைய பிரசன்னம் இறங்கிறோம். எங்கள் தாத்தா ஊழியம் பார்க்கும்போது பிரசங்க செய்தி ஆரம்பிக்கும்போது சின்ன பிள்ளைகளை உள்ள அசைவாட விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சின்ன பிள்ளைகள் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தோம்னா பிள்ளைகளுக்கு நோய் வரும். தேவன் அவங்களுடைய விசுவாசம். செய்தி கொடுக்க ஆரம்பிக்கும்போது, சபை நடக்கும்போது, பாட்டு படிக்கும்போது பிள்ளைகள் அங்கேயும் ஓட விடக்கூடாது. தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். அந்த அபிஷேகம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அங்கே ஆவியை பெற்ற ஊழியக்காரன் முன்னே நிற்காம சொன்னால் பின்னால் சாதி படித்தாலும் உட்காந்துக்கிட மாட்டான். அப்போ அந்த மாதிரி ஒரு பவர் உள்ள இறங்கும்போது சிறு பிள்ளைகள் கிராஸ் பண்ணக்கூடாது. அவர்கள் இடத்துல தான் இருக்கணும். அப்படியே கண்டிஷன் பண்ணுவாங்களாம், பிள்ளைகளை நீங்கள் ஓட விடக்கூடாது. சபைக்குள்ளே வெளியிருந்து வீட்டிலேருந்து என்ன பண்ணணும்? போதிச்சு கூட்டணும். நீங்கள் அங்கேயும் ஓடக்கூடாது, விளையாடக்கூடாது, ஒரு இடத்துல இருக்கணும். ஏன்னா சபை கூடுதல் அப்படிங்கிறது விசேஷமானது. சபையை தேவன் விரும்புகிறார். ஜனங்கள் ஒன்று கூடி அவர் ஆராதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சேராவின்களும் கேருபீன்களும் கோடாகோடி தூதர்களும் அவரை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய ஆராதனையில் பங்கு பெறும்போது ஏங்க பங்கு பெறுறாரு? அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்முடைய பாவத்தை கழுவினாரு. அவருடைய சொந்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரு. அவருக்கு சாட்சியா நாம் இருக்கிறோம். உங்களை காண்கிறவன் என்னை காண வேண்டும் சொன்னார். நம்மளை பார்க்குறவன் இயேசு கிறிஸ்துவ காணவன். அப்போ அவர் காண வரமாட்டாரா? அப்போ பிரசன்னம் அதிகமாக இருக்கும். அதனால் தேவனுடைய ஆவியை பெற்றால் மட்டும்தான் அந்த சபை ஆவிக்குரிய சபையாக இருக்கும். அது ஒருத்தர் மாத்திரம் இல்லை. மோசேக்கிட்ட ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஜனங்கள் முறுமுறுக்காங்க. அப்போ மூப்பர்களை போனால் வர சொல்லுங்க அப்படிங்காங்க. ஒரு 4-5 பேர்
வரமாட்டேக்காங்க. இவனுக்கு இதே வேலையாக போச்சு, எதுக்கு அடுத்தாலும் மூப்பரை கூடன்ட்டு கிடக்கான் அப்படின்ட்டு சொல்லி வரமாட்டேக்காங்க. அப்போ வந்தவங்க எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. வராதவங்க கூட அங்கே பாளையத்தில் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. வந்து சொல்கிறாங்க, வராதவர்கள் அந்நிய பாஷையை பேசுகிறார்கள், உங்களுடைய ஆவி அங்கே, தேவனுடைய ஆவி அங்கே இறங்கியிருக்கு, அவர்களை நீர் என்ன பண்ணணும், தடை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் மோசே சொன்னான், பைத்தியக்கார மாதிரி பேசக்கூடாது. அவருடைய ஜனங்கள் எல்லாரும் ஆவியில் நிரம்பணும் பேசணும்னா விரும்புகிறேன். அப்படின்னா தான் அவன் நான் சொல்கிறது என்னன்னு அவனுக்கு புரியும். நான் எங்கே என்ன காரியத்தை சொல்கிறேன், நான் என்ன செய்தியை கொண்டாருன்னு அவனுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா அவனுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி அவனை தடை பண்ண முடியாது சொல்கிறான். அதனால் பரிசுத்த ஆவி உற்சாகமுள்ள, அந்த உற்சாகமுள்ள ஆவியை நாம் பெற்றால் தான் நம்ம ஒரு ஆவிக்குரிய சபைன்னு சொல்லதுக்கே முதல்ல தகுதி உள்ளவர்களாம். இல்லைன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக தான் இருக்கும். நாமே ஏமாற்றி கொள்வோம். சபையை வந்து ஆவிக்குரிய சபையாக வைக்கலைன்னா நாம் ஆவிக்குரிய சபை எங்கள் சபை ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிக்கிட்டு நம்மளை நாமே ஏமாற்றி கொள்வோம். சபை வஞ்சிக்கப்பட்டு போகும். தேவனுடைய ஆவியை பெறணும். அந்த வசனத்தை 2 படிச்சிருமா? சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2வது தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால். இப்போ அவர் ஏன் அப்படி சொல்லுதாரு? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பாரம் ஏற்படுது. ஜனங்கள் மத்தியில் ஒரு பாரம் வரணும். நம்ம எப்படி இருக்கோம்? மாமிச சரீரத்தில் இருக்கிறோம். அவர் வந்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய நேரம், சிலுவை பாடு மரணங்கள் அவருக்கு தெரியும். அதனால் அவர் மிகவும் வியாகுலப்படுதார். பிதாவே, உனக்கு சித்தமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கப்படி செய்யும். அப்படி அவருக்குரிய சோதனையிலிருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி உண்டான்னு சொல்லி கேட்குறாரு. ஆயினாலும் அது நீங்காதுன்னு தெரியும். ஆனால் நமக்குரிய சோதனையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். ஏன்னா நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்துட்டார். அதனால் நாம் மீண்டும் சோதனைகளை பெறணும்னு சொன்னால் நம்மகிட்ட ஜெபம் குறைவு. அதனால தான் வேதம் சொல்லுது, ஜெபமே ஜெயம். ஜெபம் வரணும்னா எப்படி வரும்? விழித்திருந்து தான் ஜெபம் பண்ணணும். ஒரு 1-2 வசனங்களை நம்ம பார்ப்போம். உபாகமம் 29 2வது வசனத்தை படிங்க. மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவருடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவருடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆயினும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. பாருங்க, எகிப்து தேசத்துல ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார். மோசே சொல்லுதான், நீங்கள் அதை காணத்தக்க கண்கள் இல்லை, அதை அறியத்தக்க உங்களுக்கு ஞானம் இல்லை. காரணம், அவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்க? மாமிசத்தில் இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆகையினால அவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் ஞானமே இல்லை. அப்படி கீழே பண்ணிங்க. உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் அனுபவிக்கிறாங்க. நம்ம நேற்று போட்ட சட்டை இன்னைக்கு போட்டாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் 40 வருஷம் ஒரே துணியில் இருக்கான், 40 வருஷம் ஒரே செருப்பை தான் போட்டிருக்கான். மேல் உள்ள வஸ்திரம் அழுக்கா பழசா போகல, பாதரட்சைகள் பழசா போகல, நீங்கள் அப்பமும் சாப்பிடல. இவ்விடத்துக்கு வந்த போது சரி பாருங்க, நடந்து வராங்க. எகிப்தில் பெறப்படும் போது போட்ட துணி 40 வருஷமாகவும் புதுசாக தான் இருக்குது, அழுக்காகலை. எப்படி ஆகும்? அழுக்கு எப்படி ஆயிருக்கும்? கடுமையான அழுக்காயிருக்கும். 20 லட்சம் பேர், எத்தனை ஆடு மாடு குதிரை இங்கே தார் ரோட்டில் நடந்தாங்க. புழுதி எப்படி பறந்துருக்கும்? ஒரு 10 பேர் நடந்து போனாலே மண் தரையில் புழுதி பறக்கும். ஒரு 2 மாடு ஓடி போச்சுன்னா புழுதி பறக்கும். எத்தனை பேர், எவ்வளோ ஆடு மாடு அவங்க வனாந்தரத்தில் பலியிடுதாங்க. நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனால் அவர்களுடைய வஸ்திரம் என்ன ஆகலை? பழசாக ஆகலை. அவர்கள் செருப்பு, போன மாதம் வாங்கின செருப்பு இந்த மாதம் பிஞ்சு போகுது நமக்கு. ஆனால் 40 வருஷமாக ஒரே செருப்பு போட்ட மேனிக்கே இருக்குது. இப்படி அனுபவித்தாலும்
அவனுக்கு அந்த தேவனுடைய மகிமை என்ன என்பதை கண்டு கொள்ள முடியல. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பம். ஆரம்பத்தில் இருந்து இவங்களுக்கு வெளிச்சம், பார்வனுக்கு இருள். இவங்க செங்கடலில் நடந்து வரும்போது இவர்கள் சுகாதாரமாக விஸ்தாரமாக அருமையாக காஞ்ச உலர்ந்த தரையில் நடந்து வரார்கள். அவர்கள் அதுக்குள்ளே வரைக்கும் நினைக்கும் போது அவர்களுக்கு இடையில நின்னது அக்னி. ஆனால் அவர்களுக்கு அந்த அக்னி இருளாச்சு, இவர்களுக்கு அது வெளிச்சமாச்சு. இவர்கள் கடந்து வந்த பிறகு தண்ணீர் மீண்டும் மூடிட்டு கண்ணார கண்டார்கள். எகிப்து தேசம் முழுவதும் தவளை வருது, எகிப்து தேசம் முழுவதும் மரணம் வருது, எகிப்து தேசம் முழுவதும் நிறைய காரியங்கள், பேன் வருது, நிறைய காரியங்கள் அவங்க கண்ணார கண்டோம். அதை அவங்களுக்கு மோசை சொல்லுதான். அதை அதை 2 படிக்கிறத உணரத்தக்க ஆ 40 வருஷமாகவும் கொடுக்குறேன் இல்லையா? 40 வருஷம் ஆயிட்டு. ஆனாலும் மன்னாவை புசித்தார்கள், காடைகளை புசித்தார்கள். இவர்கள் அப்பமும் திராட்சை ரசம் குடிக்கல, ரொட்டி பண்ணலை. அவர்கள் உழைப்பு, செங்கல் அறுக்கணும், வைக்கல் நீங்கள் தான் எடுக்கணும், செங்கல்ல குறைவுபடக்கூடாது, பார்வன் நெருக்கு தான். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து 40 வருஷம் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த பிறகும் தங்கள் தேவன் தன்னை எப்படி நடத்துகிறார் என்பது அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் உணர்வின் ஆவி அவர்களுக்கு இல்லை. புரிஞ்சுங்களா? உடையத்துக்கு பாருங்க, 40 வருஷம் நடத்தினேன்னு ஆண்டவரே அவங்ககிட்ட சொல்லுதாரு மோசே மூலமா. உங்களை 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷங்கிறத தீர்க்கதரிசி சொல்லாரு. அது ஒரு ஜென்ரேஷன், ஒரு தலைமுறை. அப்போ ஒரு தலைமுறைக்கு அவளை நடத்தினதுக்கு அப்புறமும் அவர்களுக்கு அதை முடியல, அதை புரிய முடியல. ஏன், எதுக்கு நமக்கு இப்படி செய்தாரு, இது யாரு, நம்மளை என்னன்னு சொல்லுதாரு, மோசை என்ன சொல்லுதாரு, நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிற உணரத்தக்கக்கூடிய அளவில் இருதயமே இல்லை. அப்போ அவங்க கிட்டத்தட்ட ஒரு மிருகத்தை மாதிரி தான் போய் இருந்திருக்கணும். ஏன்னா உணர்வே அவன்கிட்ட இல்லையே, உணர்த்தக்க ஒரு ஆவியே இல்லையே. அப்போ அந்த உணர்வின் ஆவி நமக்கு வேணும். நாமும் அப்படி இருந்துடக்கூடாதுன்னு கேட்கு தான் அங்கே எழுதி வச்சிருக்குது. எப்படி நாமும் அப்படியே அதே காரியத்தில் இருந்துடக்கூடாது அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்குது. லூக்கா 8:13 வாங்க. ஆ 8:13. எப்படியா ஏசு கிறிஸ்து சொல்றாரு இந்த காரியத்தை, விதைகள் விதைக்கப்படுகிறத பற்றி சொல்லும்போது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் அது என்ன பண்ணீங்க, கேட்கும்போது செய்தி கொடுக்கும்போது ஹல்லேலூயா அப்படின்னு ஆர்ப்பரிப்பாங்க. எப்படி செய்தி கொடுக்கும்போது ஹல்லேலூயா அப்படின்னு ஆர்ப்பரிப்பாங்க. ஆகிலும் அந்த விசுவாசம் தங்களுக்குள்ள வேறு கொள்ளாததுனாலே கொஞ்ச காலம், ஒரு குறிப்பிட்ட சமயம்தான், 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பின்மாற்றம் அடைஞ்சிடுவாங்க. எப்படி பின்மாற்றம் அடைவாங்களாம், சோதனை வரும்போது. சோதனை, அதுதான் வேதம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன். அப்போ நீங்கள் சோதனையை சகிக்கணும்னா கூட கிறிஸ்துவனுடைய ஆவி இருந்தால் மட்டும்தான் அது எனக்கு சோதனை அப்படிங்க தெரியும், பரீட்சை அப்படிங்கிறது தெரியும். நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். ஏன் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கார் அப்படின்னா, நம்மை வைத்து தான் இந்த உலகத்தை நியாயத்திருக்கணும். நம்ம சொகுசாகவே வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை நியாயத்திருக்க முடியுமா? கஷ்டமே தெரியாத ஒருத்தனுக்கு கஷ்டப்படுன்னா என்ன சொன்னால் புரியுமா? நம்மளை சகல காரியத்தில் கொண்டு போவார். அப்போந்தான் உலகத்தின் மக்களை நியாயம் தீர்க்கம் போகும்போது ஆண்டவர் நம்மை கொண்டு விடுவார். இங்கே வர ஒன்றிலும் அதிகமாக இவர் கஷ்டப்பட்டார். வேதம் சொல்லதை வெளிப்பட சொன்னதில் தேவன் தாமே அவர்களுடைய கண்ணீரை, அப்போ அவ்வளோ கண்ணீர் உள்ள வாழ்க்கை தான், அவ்வளோ அழுக உள்ள வாழ்க்கை தான், சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுனால மிகவும் பெரிய ஆனந்தம்லாம் கிடையாது. ஒரே ஒரு சந்தோஷம், கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மளில் இருக்கிறதுனால நித்திய ஜீவன் உண்டு என்கிற ஒரு சந்தோஷத்தை தவிர வேறொரு சந்தோஷமே நமக்கு கிடையாதுங்க. இப்போ ஒரு நெருக்கடி சோதனை வரும்போது அவன் என்ன பண்ணான், வேறு கொள்ளாதனால ஓடிப்போறான். தாவீதுக்கு ஒரு இடத்துல சோதனை வந்துட்டு, 1 சாமுவேல் 30:1 வாசிங்க.
30:1 2 3. அவன் மனுஷரும் ஆ 3ஆம் நாளிலே ஆ சிக்லாகுக்கு வந்து ஆ சேரியாவுக்குள்ளே ஆ அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் ம் சிக்லாகின் மேலும் விழுந்து ஆ சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து ஆ அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஆ ஒருவரையும் கொண்டு வராமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். ஆ தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது ஆ இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் இதோ அவனுடைய மனைவி பிள்ளைகள் இருந்த அந்த ஸ்தலம் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். தம்முடைய மனைவி பிள்ளைகள் உடைமைகள் எல்லாம் சிறைப்பட்டு போனது என்று கண்டவுடனே அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இங்க பாருங்க, ஆண்டவர் சவுலை வெறுத்துட்டாரு, ராஜாவாக்குனது நிமித்தம் மனஸ்தாபப்பட்டாரு, தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டாரு. பிற குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தாவீது கோலியாத்தை கொல்லும் வரைக்கும் காட்டுக்குள்ளே அங்கே இங்கேருந்து அலைஞ்சான். கோலியாத்தை கொண்டதுக்கு அப்புறம் தான் தாவீதுக்கு பின்னால் ஒரு கூட்டமே போக ஆரம்பிக்குது. ஆனாலும் சவுலுக்கு விலகி 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 தான் போகிறான். ஆனால் சவுல் சொல்கிற காரியத்தை பூராமே அவன் யுத்தம் பண்ண தான் வரான். பிறகு ஒரு கட்டத்தில் சவுலை விட்டு சுத்தமாகவே தூர ஒதுங்கிட்டான். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்குது. இப்போ இந்த ஒரு கூட்ட ஜனங்களும் தாவீதை நம்பி வராங்க. தாவீது அங்கங்கே தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ மனைவி பிள்ளைகளை ஒரு இடத்துட்டு வச்சுட்டு போகிறான். சிக்கலாகன்ற இடத்துல இந்த இடத்துல இருந்து அவனுடைய மனைவி பிள்ளைகளை கொண்டு போயிடுறாங்க. இப்போ தாவீது மிகவும் நெருக்கத்தில் ஆயிட்டான். 6வது வசனத்தை வாசிங்க. அதில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் அல்லேலூயா. ராஜா அவனை நம்பி வந்த கூட்டம் இப்போ அவனுக்கு விரோதமாகவே எழும்புது. இப்போ சோதனை யாருக்கு? தாவீதுக்கு நெருக்கடி. தாவீது மனைவி பிள்ளைகளை மட்டும் அங்கே விட்டுட்டு போயிருந்துன்னு வச்சுடுங்க, கொன்னே இருப்பான தாவீதை. ஆனால் அவன் மனைவி பிள்ளையும் சேர்ந்தே போயிட்டு. ஆனாலும் இந்த பைய கூட வந்ததுனால தான் நம்ம மனைவி பிள்ளைகள் இப்படி ஆகிப்போச்சு. இவன் ராஜாவும் கிடையாது, பூஜாவும் கிடையாது. இவனை என்ன பண்ணணும்? கொன்னுறனே. இவன் பின்னால் நம்ம இருக்கவே கூடாது. இப்போ தாவீதுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தான். உடனே அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ஆசாரியனை அழைப்பித்து அந்த ஏபோத்தை என்னிடத்துல கொண்டு வா. தாவீது கர்த்தரை நோக்கி, இப்போ இவன் மேலே கல்லெறியக்கூடியவங்களாம் நிற்கிறாங்க. அபியத்தர் வந்து ஆசாரியன் ஏபோத்தை மாட்டிக்கிட்டு தாவீதுக்கு முன்னால் நிற்கிறான். அவன் தாவீது அங்கே ஏபோத்துக்கு முன்னால் வணங்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை நான் பிடிப்பேனா அதுக்கு கேட்குறான். இப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதில் சொல்லுதாரு, நீ பின்தொடர, நீ அதை பிடிப்பாய். இப்போ கல்லறிதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். அதை பிடிச்சிட்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னா அடுத்தது தான் இவனை கல் ஏறியணும். சரி, இப்போ அவன் கிளம்புறான். அவன் கூட ஜனங்கள் போகிறாங்க. படிக்காத அப்படியே. இப்போ தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் சேர்ந்து போகிறாங்க. இப்போ இந்த ஆட்டுக்கிட்டே ஒரு சிக்கல் பிரச்சனை. 10வது வசனம் வாசிங்க. இப்போ 200 பேர் இங்கே நின்றுக்கிட்டான். ஆட்டை கிடக்கக்கூடிய திராணி உள்ளவன் வாலிபர்கள் ஒரு 400 பேர். இவர்களோடு அங்கே போய் அந்த தண்டை பின்தொடர்ந்து பிடிச்சிட்டு வந்துருந்தான். 13வது வசனம் வாசிங்க. இப்போ அந்த தண்டில் இருந்து இப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறாரு. ஒருத்தன் வியாதிப்பட்ட நடுவழியில் அவன் முதலாளி விட்டுட்டு போயிட்டான். இப்போ இவன் கிடைக்கிறான். அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை தேட்டி நீ யாருடையவனு கேட்கும்போது அவன் சொல்லுதான், கரெக்டாக இவன் மனைவி பிள்ளைகள் இருந்த இடத்த நாங்கள் தான் அக்னியால் சுட்டரித்தோம். ஆனாலும் நான் வியாதிப்பட்டதுனால என் ஆண்டவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்க. அப்போ தாவீது நீ எனக்கு அதை காட்டி வேணா, அவன் ஒரு உடன்படிக்கை வாங்குதான். நான் உமக்கு காட்டுவேன், நீர் அங்கே போய் ஏன் முதலாளிகிட்ட நீ கொடுத்துடக்கூடாது, என்னை நீர் கொண்டும் போடக்கூடாது. 18வது வசனம் வாசிங்க.
கொடுத்தார். ஆ அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் ஆ சிறியதிலும் ஆ பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஆ ஒன்றும் குறைவில்லாமல் திரும்ப கொண்டு வந்தாச்சு. இப்போ கொண்டு வந்த பிறமும் அடுத்தால தாவீதுக்கு ஒரு சோதனை, கொண்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு சோதனை. 22வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் இப்போ தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் பேலியாளின் மக்களாகிய எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் இந்த 200 பேரை ஆற்றண்டையில் விட்டுட்டு போனோம்ல 10வது வசனத்தில், இவர்கள் எங்களோட வராததினாலே நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் கொண்டு வந்த கொள்ளை பொருளிலே அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. ஒன்றும் கொடுக்க மாட்டோம். நீர் என்ன செய்வார்? நாங்கள் 4 பேரும் எங்களுக்கு தான், நாங்கள் தான் வந்தோம், நீர் எங்களுக்கு தான் தரணும், 200 பேருக்கு நீங்கள் ஒன்றும் கொடுக்கக்கூடாது அப்படிங்க. இப்போ தாவீது என்ன சொல்லுதான்? அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்தார். யார் தந்தா? கர்த்தர் தான் கொடுத்தாரு. நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, நீ வன்கணனா இருக்கக்கூடாது. அவர் தயாளனா இருக்கும்போது நீ வன்கணனா இருக்கலாமா? கொடுத்தது கொள்ளை பொருளை கொடுத்தது யாரு? நம்மளுடைய பலத்திலே நம்ம போய் மீட்டோம். அவன் பெரிய சேனை. நீங்கள் போனது எத்தனை பேர்? 400 பேருங்க. 400 பேரை வச்சு அவ்வளோ பெரிய சேனையை நீ பிடிக்க முடியுமா? கர்த்தர் தான் நமக்கு கொடுத்தாரு. ஆ ஆ ஆ ஆ உங்களுடைய சொல்ல யார் சம்மதிப்பா? யுத்தத்துக்கு போனவர்களுடைய பங்கு எவ்வளவோ இருக்கிறவனுக்கு உண்டு. அதாவது ரஸ்துக்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ ரஸ்துக்கள் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா? இப்போ துப்பாக்கி வச்சு சுடுத மிலிட்ரி மேன் இருக்காங்களா, அவன் வந்து மெயின் யுத்தத்தில் நிற்பான். அவனுக்கு பின்னால் கொண்டு போகிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், அவனுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், தண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். எல்லாத்துக்குமே அவங்களாம் ரஸ்துகள். எங்கே இருப்பாங்க? அந்த பொருட்களை பாதுகாக்கிற கூட்டம். துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கவங்க துப்பாக்கியில் குண்டு முடிஞ்ச உடனே அடுத்தால குண்டு கொடுக்க ஆள் இல்லைன்னு சொன்னால் அவன் செத்து போவான். ஏன்னா எதிரி இவனை சொல்லிடுவான். அவன் மாற்றதுக்கு உடனே குண்டை கொடுக்கணும். அடுத்தால அவன் 2 கொண்டு வந்து அடுத்த ஒருத்தன் நிற்கணும். அப்போ 10 பேர் சண்டை போட்டாங்கன்னா அவனுக்கு பின்னால் 20 பேர் நிற்பான். நின்னா தான் அந்த 10 பேர் சண்டை போட முடியும். அப்போ முன்னே நிற்கிறவனுக்கு எவ்வளவோ ரஸ்துக்கள் அண்டையில் நிற்கிறவனுக்கும் அதே விதமாக கொடுத்தாகணும். அதுக்கு பிறகு அந்த ஜனங்கள் வாசுங்க சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். அந்நாள் முதற்கொண்டு அது இந்நாள் வரைக்கும் நடக்குது. நம்ம நாட்டில் இந்த இது உண்டுங்க. எல்லோரும் கேட்டால் மிலிட்டரியில் வேலைம்பாங்க. நாங்கள் இந்தியன் பட்டாளத்தில் இருக்க, நேவியில் இருப்பாங்க. ஆனால் மெயின் பட்டாளம் வேறு, அதுக்கு அடிஷ்னலாக உள்ளவங்க வேறு. எல்லாருமே சொல்கிறது எப்படி தான்? மிலிட்ரி தான், புரிஞ்சுங்களா? ஆனால் மிலிட்ரியில் ரொட்டி சுடுதவனும் இருப்பான், துப்பாக்கி சுடுதவனும் இருப்பான். 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸு ஒன்று தான், 2 பேருக்கும் சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு போல தான் இருக்கும். ஆனால் வேலைகள் வேறு வேறு இருக்கும். வேறு துப்பாக்கி மட்டும் சுட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவனுக்கு பின்னால் உள்ள ஆட்கள் இல்லைன்னு சொன்னால் அவனால் அதை செயல்படுத்த முடியாது, புரிஞ்சுங்களா? அதனால் அப்புறம் இதிலேருந்து அவன் மீண்டெடுக்கான். இதை யார் அவனுக்கு செய்து கொடுக்கா? கர்த்தர் அவனுக்கு செய்து கொடுக்கார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துக்கு வாங்க, 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்கும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை வரும், ஆனால் அதுலேருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரு வழியையும் விடுவாராம். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவனுக்கு தான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவனுக்கு தான், விழித்திருந்து ஜெபிக்கிறவனுக்கு தான் சோதனையிலேருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழி கிடைக்கும். இல்லைன்னா நம்ம உலகத்தில் நம்ம எத்தனையோ பேரை பார்க்கோம், சோதனையிலேயே மாண்டு போகிறவங்க, சோதனையிலேயே தற்கொலை பண்ணி கொடுத்தவங்க, சோதனையிலேயே குடும்பத்தையே அழிச்சிருந்தவங்க, சோதனையில் பிள்ளைகளையெல்லாம் விஷத்தை கொடுத்து கொண்டுறவங்க நிறையா இருக்குது அந்த உலகத்தில். அப்போ அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரு வழியை கொடுக்காருனா, அவன் கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றவனாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு தப்பித்து கொள்ளத்தக்க ஒரு வழி கிடைக்கும். கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த உலகத்தில் அவனால் வாழ முடியாது. 2 படிங்க அந்த வசனத்தை. 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் பாருங்க, தாவீதுக்கு நேர்பட்ட சோதனை எப்படி? ராஜாக்களுக்கு ஏற்படுகிற சோதனை தான். ராஜாக்களுக்கு ஏற்படுகிற சோதனை அது மனுஷருக்கு ஏற்படுகிறது. ஆனால் அதுலேருந்து அவனை விடுதலை பண்ணது யார்?
கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுத்தார். அப்போ கர்த்தர் அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னால் தாவீது அதை வெற்றி பெற முடியுமா? முடியாது. போனவன் இவனும் சேர்ந்தாங்க மாண்டு போவான், இல்லைன்னா இவன் அடிமையாக மாட்டிக்கிடுவான். ஏம்னா அவன் பார்ப்பான், கேட்டுருவான், உன் பொண்டாட்டி பிள்ளை வேணுமா, அப்படி எங்கள் கூட வா, அடிமையா வா. கோலியாத்து சொல்லலையா, உங்களில் ஒருவன் பலம் உள்ள வா, என்னோட வந்து யுத்தம் பண்ணோம், சேனையை மோதாண்டான், ஒத்தைக்கு மோது பார்ப்போம், யார் ஜெயிக்காங்களோ ஜெயிக்கிறவனுக்கு தோத்தவன் அடிமை. இதுதான் லாஜிக்கு. தோத்தவன் அடிமை. அப்போ எத்தனை நாள் இருக்கான் அந்த கோலியாத்து? 40 நாள் இருக்கான். 40 நாளும் அவன் முன்னே இறங்கி வந்தோட படைகளெல்லாம் மாவீரர்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது அபிஷேகம் பண்ண வரும்போது முதல் மகனை பார்த்துட்டு இவனாக்கும் அவ்வளோ பெரிய பலசாலி, அவன் இராணுவத்தில் இருந்தான், தேவன் இவனை தான் அபிஷேகம் பண்ண போகிறாரோ, அவனுடைய சரீரத்தை பார்த்து அவன் ஆச்சரியப்படுவான். அந்த அளவில் பலசாலி. ஆனால் கோலியாத்து வரும்போது அவன் அங்கே தானே இருக்கான், ஆனால் ஓட தானே செய்தான். ஆனால் யாருமே எதிர்பாராத விதத்தில் தாவீதுன்னு ஒரு மனுஷன் வரான், ஆண்டவர் சொல்றாரு இவன் அபிஷேகம் பண்ணு. அப்போ அவனுக்குரிய இருதயம் தேவனோடு இருந்தது. அவனுக்குரிய இருதயத்தினுடைய ஒரு பலம் இருக்குல்ல, அவனா என் தேவனாகிய கர்த்தராலே ஒரு கண்மலையும் சரி எந்த கோட்டையினாலும் முறிக்குவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவங்ககிட்ட சிறு வயசு முதலே இருந்து. கோலியாத்தை கொல்ல போகும்போது சொன்னா, ராஜாவே ஒரு விஷயம் ஒரு சிங்கம், ஒரு விஷயம் ஒரு கரடி, அந்த மிருகத்துக்கு சமம் இந்த கோலியாத்து. ஆனால் கோலியாத்து எவ்வளோ வளர்த்தி அன்றைக்கி எங்கள் எகுவை பார்த்து உன ஒரு பிள்ளை சொல்லுது, ஏன்னா நீ அண்ணாது பார்க்க வேண்டிய, ஏன்னா அந்த பிள்ளை தான் தூக்கி வளர்த்துச்சு அந்த சின்ன அவனுக்கு போது. ஏன்னா உடனே அப்போ இவனே 6 அடி இருக்கிறவனே இவ்வளோ வளர்த்திருந்தா அவன் எத்தனை வளர்த்தி? 6 மூலம் அவன் மூலம் அவன் பெரிய அளவு வளர்த்தி. அப்போ அவனை கண்டு இவன் சொல்லுதான் ஒரு மிருகத்துக்கு சமமான உட நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறான். அவன் ராஜா சொல்லுதான், சவுல் எப்பா அவன் சின்ன வயசு முதலேயே யுத்தத்துக்கு பழகினவனாச்சு, நீ ஆடு மேய்ச்ச பயலாச்சு. இல்லை என் ஆண்டவரே, அவன் கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்தான், அதனால் எனக்கு முன்னால் அவன் யார்? ஒரு மிருகம்தான். அவ்வளோ வைராக்கியம். ஆண்டவர் அவனுடைய காரியத்தை வாய்க்க செய்தார். தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் நம்ம கூட இருப்பார். அவருக்காக நீங்கள் பக்தி வரைக்கும் கொண்டிருந்தா, அவருக்காக நாம் நீதிமானுடைய பிள்ளைகள் ஒரு துண்டு அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை. அதை இறைந்துச்சுன்னா பிச்சை எடுக்க போகிறது இல்லை. அந்த வார்த்தை எவ்வளோ அருமையான வார்த்தைலாம். நீங்கள் நீதிமானாவே வாழ்ந்துட்டியார், ஒருவேளை வசதியே இல்லை, நீதிமானாக வாழ்ந்துட்டியார். ஆனால் உங்களுடைய நீதி நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி எங்கேயும் போய் பிச்சை எடுக்க மாட்டான். அவன் அவனுடைய ஒரு ஆனஸ்ட்லேயே தான் வாழ்வான். அதுக்கு காரணம் யார்? 4 தலைமுறை வரைக்கும் நீங்கள் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் அங்கே நிற்கும். நீங்கள் கர்த்தரோடு யோசித்திருந்தால் உங்களுடைய 4 ஜென்ரேஷன் அது நிமித்தம் ஸ்திரப்பட்டு நிற்கும். அப்போ அதுக்கப்புறம் வாரவன் அதே மாதிரி நின்னோம்னா 1000 தலைமுறைக்கு அவர் கிருபை உள்ள தேவன் இல்லையா? அவர் 1000 தலைமுறைக்கு தலைமுறையாக அவர்களை வழி நடத்துகிற கர்த்தர். நாம் மறைந்துடுவோம். நான் என் பேரனை பார்த்துக்கோட செத்த போதும், ஆனால் பேரனுக்கு பிள்ளை பிறக்கும்ல, அவனுக்கு பிள்ளை பிறக்குமா, அதை அவர் பார்ப்பார்ல, அவர் பார்த்துக்கிட்டார்ல. ஆண்டவரே நீர் வரும் வரைக்கும், அந்த உலகம் இருக்க வரைக்கும் என்னுடைய சந்ததி தாவீது சொல்லலாம், நான் எண்ணி பார்க்க முடியாத எட்டாத தூரத்தில் உள்ள காரியத்தை நீர் சொன்னீரே. அந்த ஆலயத்தை கட்டு போகும்போது தீர்க்கதரிசி வந்து சொல்லுதான், நீ கட்ட மாட்டா, உன் மகன் கட்டுவான். இப்போ தாவீதுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். சவுல் ராஜாவாக இருந்தான், ஆனால் அவன் பிள்ளை ராஜாவாக இருக்க முடியல. ஆனால் நான் ராஜாவாக இருக்கேன், என் மகன் வந்து அதை கட்டுவான், அவன் ராஜாவாக இருப்பான்னு சொல்லிட்டுலாம். இது இவன் சந்ததி இருக்குன்னு வேறு இன்னொரு கட்டளை சொல்கிறாரு. அப்போ அவனுக்கு அதை பார்க்கலாம். ஆண்டவரே நீர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்து, எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திரு, இந்த காரியத்துக்கு முன்னால் நான் ஒன்றும் கிடையாது. அப்போ தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருந்தார். நம்முடைய சந்ததியாக அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை எடுங்க, 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளார்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் வந்திருக்கிறார். பாருங்க, கர்த்தர் படிங்கம்மா, தேவ பக்தி உள்ளவனை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும். அப்போ சோதனை தேவ பக்தி உள்ளவனுக்கும் வரும். ஆனால் அதுலேருந்து ரட்சிக்கிறதுக்கு எப்படி தாவீதுக்கு அந்த யுத்தத்தினுடைய பங்கை தேவன் பிடித்து கொடுத்தாரோ, அந்த மாதிரி சோதனையிலிருந்து தப்பிச்சு கொள்வதற்கு கர்த்தர் தான் என்ன பண்ணுவார்? துணை நிற்கிறார். அவன் ஒருத்தன் அக்கிரமக்காரனாக இருந்தால் அது அவன் நியாய தீர்ப்புக்கு போகிறான். நம்ம அக்கிரமக்காரங்கிறத விட்டோம். நம்ம வந்து கர்த்தரை எக்காலத்திலும் என் கண்களுக்கு முன்பாக வைக்கணும்.
ஏன்னா அவர் நம்மளை எப்படி ரட்சிப்பாராம்? சோதனை காலத்தில், சோதனை ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை. அப்போ ஆபத்து நமக்கு வரும், வராதுன்னெலாம் சொல்ல முடியாது, வரும். ஆனால் நமக்கு விடுவிக்கிறதுக்குரிய ஒரு கண்மலை, ஒரு ரட்சகர் நமக்கு இருக்கிறாரு. அவர் நம்ம காப்பாற்றுவார், நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றுவார், நம்முடைய சந்ததியை அவர் காப்பாற்றுவார். 2 படிச்சு வசனம் தான். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும், தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும். பாருங்க, தேவ பக்தியோடு நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம அப்படியே பக்தி எப்படி இருக்கணும்? மாயமற்றதாக இருக்கணும் தேவனுக்கு முன்பாக. அதனால தான் நான் எப்போவுமே நான் சிந்திக்கிறது வந்துன்னா, இந்த கௌலியா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இறுக்கமான ஒரு மனசோட, ஒரு பொறாமையோட, ஒரு வன்கண்ணோட இந்த ஸ்தலத்தில் தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சு, இந்த இடத்துல இங்கே வந்து திறந்த மனமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து நாத்தானகளை பார்த்த உடனே சொல்கிறார், இதை கபடத்தை உத்தமேஸ்வரன் ஊழியம் தானே. நாத்தானகளை ஆசாரியனா லேவியனா ஒன்றும் கிடையாது, இதோ கபடத்தை உத்தமேஸ்வரன். அவன் பாருங்க, ஆண்டவரே நீர் எப்படி என்ன அறிவுரு, அவன் எவ்வளோ வெகுடி. தேவன் அப்படி ஒரு வெள்ளை மனசு தான் கேட்குறாரு ஒழிய, கள்ளங்கபடம் இல்லாதவர்கள் தான் அவர் எதிர்பார்க்குறாரு ஒழிய, சூதும் வஞ்சகத்தோடு நிறைஞ்சி கவுல்தனமாகவே காரியத்தை காய் நகர்த்துறவன். வேதம் சொல்லுது, ஒரு வசனம் உண்டு, தேவன் ஞானிகளை அவனுடைய ஞானத்தினாலேயே பிடிச்சு கவுத்துருவார். நான் ரொம்ப ஞானமாக எதையாவது ஒன்று செய்யணும்னு போகிறேன்னு வச்சுக்கிடுங்க, ஆண்டவர் அப்படியே விட்டு என்னுடைய ஞானத்திலே இதை கவுத்து போட்டுருவார். புரிஞ்சலா? கடைசியில் பார்ப்பேன், இப்படி செய்திருக்காண்டமோ, நீ இப்படி கவுந்துருக்காண்டமோ. அப்போது நம்ம வந்து திறந்த ஒரு புத்தகமாக இருக்கணும், வெள்ளை மனசோடு இருக்கணும், கபடற்றவர்களாக இருக்கணும், தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கணும், அன்பானவர்களாக இருக்கணும். தேவனுடைய அன்பை நம்ம என்ன பண்ணணும்? பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு வசனம் வாசிங்க, எபிரேயர் 3:15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலை நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது சொல்லுதாரு, அங்கே மோசே சொன்ன காரியத்தை 2வது இவர் ரிப்பீட் பண்ணிட்டாரு. இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவ தேவன் என்று அவன் அறிவிக்கும் போது ஜனங்கள் வந்து ஒரு இறுக்கமான மனநிலையில் இருக்காங்க. எப்படி அங்கே எகிப்திலேருந்து வரும்போது மோசையினுடைய பிரமாணம் அவங்களுக்கு ஒரு புதுசாக தெரிஞ்சிச்சோ, அப்படி ஒரு இறுக்கமான மனசுநிலையில் இருக்காங்க. அதனால தான் அதை ரிட்டன் அவர் சொல்லுதான், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டுதல் நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து சோதித்தாங்க, அவரை பரீட்சை பார்த்தாங்க. ஆயினும் 40 வருஷமாக அதை அவர்கள் பார்த்தோம். அது படிமா. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார் அப்படின்னு சொன்னா என்னது? டெஸ்ட் பண்ணார். யாரை டெஸ்ட் பண்ணார்? ஆலோசித்தார்னு சொன்னா சோதனை பண்ணாரு. பாவம் செய்தவர்களுடைய சவங்கள் எங்க போச்சு? சோதிச்சாங்க, பரீட்சை பார்த்தாங்க. சகலத்துக்கும் அவர் எல்லாத்துக்குமே அவர் செவி சாய்த்தாரு, கேட்டதை கொடுத்தாரு. வனாந்தரத்தில் கண்மலையிலேருந்து தண்ணீர் வந்துச்சு, காடைகள் வந்துச்சு, எல்லாவற்றையும் கொடுத்தும் அவர்கள் இருதயம் தேவனுக்கு உகந்ததா இல்லவே இல்லை. அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் 19 வாசனம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? இப்போ பாருங்க, அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கானான் தேசம், ஆனால் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் பரம கானான் தேசம். அவர்களுடைய மனக்கடின நிமித்தம் அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்காமல் போயிட்டாங்க. நாமளும் நம்முடைய மனக்கடினத்து நிமித்தம் இந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்காமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறான். அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போலாய் என்று பார்க்கிறோம். எப்படியா? அவிசுவாசம் தாங்க காரணம். அதனால தான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்லும்போது அந்த பிள்ளையினுடைய தகப்பன் சொல்லுதான், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அப்போ விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் அதை முடிக்கிறவரும் இடத்துல நாம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு அவர்கிட்ட கேட்கணும். ஏன் அப்படி சொன்னால், வேதம் இந்த உலகம் அழியும் வரைக்கும் வேதமாக தான் இருக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான்னு சொன்னால் அதுக்கு ஒரு கால அளவே கிடையாது. அது எப்போ வேணும்னாலும் நடக்கும். புரிஞ்சுங்களா? நம்முடைய ஊழியம், நம்முடைய மனசு சுத்தமாகவும் வெள்ளையமாக இருந்தால் நம்ம எந்த இடத்துல எதை கேட்டாலும்
என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன். இப்போ ஒருத்தருக்கு வீடு இல்லை, அவன்கிட்ட வீடு எடுக்கிறதுக்கே ஒரு சத்துவம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. ஆனாலும் நம்ம போய் சோம்பணும், ஆண்டவரையும் சகோதரருக்கு வீட்டு எடுத்து கொடுக்கும். அந்த வீட்டுக்காரனே கூட நினைப்பான், எங்கேயா இருந்துப்பா 50 லட்சத்துக்கு வீடு எடுக்க அப்படின்னு நினைப்பான். ஆனால் நம்ம ஜோம் பண்ணிடுவோம்ல, ஆண்டவர் அவனுக்கு ஒரு வழியை கொடுப்பார். அது அந்த வீட்டுக்காரனும் 2 பேர் ஒரு மனசு இருந்தால் அந்த காரணம் இருவர் ஒருமித்து நடந்தால் ஒழிய ஒரு இடத்துக்கு பிரவேசிக்க முடியாமல், ஒரு காரியத்தை கேட்கும்போது 2 பேர் ஒத்து இருக்கணும். ஒரு வியாதிக்கு ஒருத்தன் வரும்போது வியாதிக்காரனும் எனக்கு குணமாகுங்கிற நம்பிக்கையில் வரணும், நாமளும் நான் ஜோமன்னு ஆண்டவர் இதை குணப்படுத்துவாங்கிற ஒரு விசுவாசத்தில் இருக்கணும். இந்த 2 பேரும் சேர்ந்தாதான், இருவர் ஒருமித்து இருந்தால் மட்டும்தான் அந்த காரியம் நிறைவேறும், அது வாய்க்கும். விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். 19. அப்போ விசுவாசம் அவிசுவாசத்தினால தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, பிரவேசிக்க கூடாமல் போகிட்டு. யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு வாங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமனென்று விலகின பின்பு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரிடத்தில் இருக்கும்போது வருகிற சோதனையில் சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். கர்த்தருக்கு வெளியில இருந்து சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான் கிடையாது. இது வேதம் முற்றிலுமாக பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்காகவே எழுதப்பட்டது. இது அவருடைய சபைக்காக எழுதப்பட்டது. ஆகையினால தான் பிள்ளைகள், அதாவது தேவன் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அழிக்கிறார், நியாயம் இருக்கிறாரு, அழிக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு போல தான் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கு சம்பவிக்கிறது எப்படியோ அப்படி தான் துன்மார்க்கும் சம்பவிக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உத்தமன் என்று விளங்கின பின்பு இப்போ அவர் ஒரு கிரீடத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அது என்ன கிரீடம்? ஜீவன் உள்ள கிரீடம். அது நித்திய ஜீவன். அது இடையில இத்தனை வருஷம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நேரம் அது ஜீவன் பெற்றாச்சுன்னா அதுக்கு பிறகு முடிவே இல்லாது, அழிவே இல்லாத ஒரு கிரீடம். அந்த கிரீடத்துக்கு பேர் என்ன பேர்? ஜீவ கிரீடம். நல்ல ஜீவ கிரீடம் நினச்சா தலையில் தங்கத்தில் மாட்டி கொடுப்பாங்கன்னு நினச்சா இல்லை, அது வந்து ஜீவன், அவருடைய ஜீவன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், அவருடைய நித்தியமாக இருக்கும். அனாதி தேவன் எப்படி இருக்கிறாரோ அவரோட நாமளும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், அனாதியாக வீட்டிருப்போம். அப்பப்போ நமக்கு சாவே வராது, நாம் அவரை கூடயே இருப்போம். அது ஜீவ கிரீடம். சோதனை சகிக்கிற மனுஷனுக்கு ஜீவ கிரீடத்தை அவர் வச்சிருக்கிறாரு. ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தை வச்சுப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் எது? மத்தேயு 15 ஆமாம். வாசிங்க. வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியே கலந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியே கலந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வசனத்தை மாற்றிட்டேன், வசனத்தை அதை மாற்றி எடுத்துட்டேன். ரைட்டு. யோவான் 19 வாங்க. ஒன்றாவது வசனம் வாசிங்க. மறுபடியும் வெளியே வந்து, நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களுக்கு இவரை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சோதனை, இயேசு கிறிஸ்துக்குள்ள சோதனை. பிலாத்து சொல்லுதான், இவரை தண்டிக்கத்தக்க அளவில் இவரிடத்துல நான் ஒரு குற்றமும் அறியலையே, இவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லையே. மறுபடியும் வெளியே வந்து ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களுக்கு இவரை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். இதோ உங்களிடத்தில் நான் வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முன்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது
பிலாத்து அவர்களை நோக்கி ஆ இதோ இந்த மனுஷன் என்றார். ஆ பிரதான ஆசாரியரும் ஆ. சேவகரும் அவரை கண்டபோது ஆ சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சோதனை யாருக்காக உள்ளது? நம்முடைய பாடுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை அவர் மேலே வந்தது. அந்த தண்டனை அவர் அனுபவிக்கிறாரு. இது அவருக்காக உள்ள சோதனை அல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் உள்ள சோதனை, நமக்காக உள்ள சோதனை. இந்த சோதனையை அவர் சகிக்கிறாரு. ஏன் சகிக்கிறாரு? எப்படியாவது என்னுடைய பிள்ளைகளை நான் மீட்டெடுப்பேன். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கணும். என்னுடைய ஜனங்களை, என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படியாவது மீட்டெடுக்கணும். அப்போ அவர் சொகுசாக உட்கார்ந்து நம்மளை மீட்டெடுக்கலை. நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், பாதிக்கப்பட்டார். முடிய சிரசில் ஏறினார். முகத்தை கண்ணை கட்டிக்கிட்டு, உன்னை துப்பியது யார், உன்னை கொட்டியது யார், நீ ஞான திருஷ்டிக்காரன் ஆகிட்டு நீ எங்களுக்கு சொல்லு, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம். அவர் இறங்கி வந்தாலுமே அவன் விசுவாசிக்க மாட்டான். அவர் இறங்கி வந்தாலுமே விசுவாசிக்க மாட்டான். அவர் அப்பேற்பட்ட ஒரு சோதனையை உங்கள் நிமித்தம், என் நிமித்தம் அவர் சகிக்கிறார். 4வது வசனம் பாடுங்க, வாசிங்க. பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து ஆ நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் ஆ என்று நீங்கள் அறியும்படிக்கு ஆ இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். ஆ இயேசு முள்முடியும் ஆ சிவப்பாங்கியும் தரித்தவராய் ஆ வெளியே வந்தார். ஆ அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்றார். ஆ பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது ஆ சிலுவையில் அறையும் இங்கே பாருங்க, பொந்தி பிலாத்து சொல்லுதான், நான் இவரிடத்துல ஒரு குற்றமும் காணலை. இவரை குற்றமில்லாத ரத்தம் பாருங்க. பொந்தி பிலாத்து மட்டும் இல்லை, அவரை காட்டி கொடுத்த யூதாசே சொன்னான். ஒரு வசனத்தை எடுங்க, 27:4 மத்தேயு. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். பாருங்க, யார் சாட்சி கொடுக்குறா? அவரை காட்டி கொடுத்த யூதாசை சாட்சி கொடுக்குறாங்க. அவர் யாரா? குற்றமில்லாதவர், மாசற்ற தேவாட்டுக்குட்டி, ஜீவனுக்கு அதிபதி. அவரை காட்டி கொடுத்துட்டான். ஏதோ பிசாசு அவனுக்குள்ளே போயிட்டு அவன் கிரியை செய்துட்டான், பணத்தை வாங்கிக்கிட்டான். 2வது போய் அவர்கள்ட்ட முறையிடுதான், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், பாவம் செய்தேன், காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதுக்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது ஓம்பாடு. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாட்டு கொண்டு செத்தார். பாருங்க, யூதாசு சாட்சி கொடுத்தான். அவருக்கு காட்டி கொடுத்த யூதாசை சாட்சி கொடுக்கிறான். அவர் யாரு? குற்றமில்லாதவர். அவர் ஒரு குற்றம் செய்யாதவர். நமக்காக குற்றமானார், நமக்காக அவர் பாவமானார். அதனால தான் யோவான் ஸ்நானன் சொன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த தேவ ஆட்டுக்குட்டியை காட்டி கொடுத்த யூதாசு கூட அதற்காக என்ன பண்ண வேண்டியதாகி போச்சு? வருத்தப்பட வேண்டியதாயிட்டு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிசாசு அவனுக்குள் நுழைந்ததுனால, பிசாசுக்கு அதான் சொல்கிற பவுல் சொல்கிறான், பிள்ளைகளே சத்துருவுக்கு இடம் கூடாதீர்கள், பிசாசுக்கு இடம் கூடாதுங்க. பிசாசுக்கு இடம் கூடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம சோதனைக்குள்ளே ஒன்று சோதனையில் அகப்பட மாட்டோம். சோதனையே வந்தாலும் அதை ஜெயிப்போம், வெற்றி நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. யூதாசு இடம் கொடுத்துட்டான். ஆனால் அதற்கப்புறம் அவனுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கு சந்தர்ப்பமே இல்லாமல் ஆகிப்போச்சு. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் முள்முடியை அடைச்சி அவர் சுமந்துக்கிட்டு சிலுவையை சுமந்துட்டு வரும்போது அவன் ஓடி போகிறான். நான் இந்த பைசா நீ பிடிச்சிக்க, அவரை விட்டு அவர் குற்றம் இல்லாதவன்னா காட்டி கொடுத்துட்டேன். அவனை சொல்லிட்டான், போ நீயாச்சு உன் பைசாச்சு, எங்களுக்கு என்ன, அது ஒன் பாடு, அது ஓன் பிரச்சனை, எங்களுக்கு அதில் சம்மந்தம் கிடையாது. நாங்கள் தரவுடைய தந்தாச்சு, நீ செய்யக்கூடிய வேலை செய்தாச்சு, நாங்கள் அவனை பிடிச்சாச்சு, அவரை பிடிச்சி கொண்டு போயாச்சு. இனிமே அது ஒன் பாடு, உனக்கு இனிமேல் மனம் திரும்பதுக்கு சான்ஸு கிடையாது, முடிஞ்சு போகும். ஒரு வசனத்தை வாசிங்க. அடுத்த வர 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13-14 படிங்க. எப்படி இருக்கணுமா? முதல்ல விழிச்சிருக்கணும்.
விசுவாசம், ரெண்டாவது விசுவாசம் வேணுங்க. விசுவாசம் இல்லாமலாம் விழித்து இருக்க முடியாது. ஏம்னா நான் தான் சொன்னேன், மாமிசத்தில் நான் இன்னைக்கு முழிச்சிருந்தா நாளைக்கு காலையில் வேலைக்கு போக மாட்டோம்னு நினச்சா முழிச்சிருக்க முடியாது, சோர்ந்துருவான். பாருங்க, மக்கள் சில நேரங்களில் நம்ம யுத்தத்துக்கு தாவீதுடைய கதைகளை பார்க்கும்போது நம்ம நிறைய பார்க்கலாம். கொஞ்சம் சோர்வாயிட்டோம்னா மக்கள் கரைந்து போவார். அதனால் தைரியத்தை தான் கொடுப்பாங்க. யுத்தத்தில் நிற்கிறவங்களுக்கு, முன்னே நிற்கிறவங்களுக்கு தைரியத்தை தான் போதிப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் மக்கள் போருக்கு போக மாட்டான், சோர்ந்து போவான். இப்போ வேதம் சொல்லுது, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். பாருங்க, அடுத்தால என்ன பண்ணணும்? ரெண்டாவது இருக்கணும், புருஷராக இருக்கணும். புருஷராக இருங்கள் அப்படின்னா கணவன் குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கணும். கணவன் குடும்பத்துக்கு தலைவராக இருக்கணும். அவன் தான் புருஷனாக இருக்கணும். கணவன் சொன்னால் பிள்ளைகள், மனைவி எல்லாருமே என்ன பண்ணணும்? கேட்கணும். அவன் முதல்ல விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், புருஷனாக இருக்கணும், திடமனதாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவன் விழுந்தோன்னு குடும்பத்தோட விழித்திருக்கணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். 14 உங்கள் காரியத்தை என்ன செய்யணுமா? அன்போடு செய்யுங்க. தேவனுடைய காரியத்தை என்ன செய்யணுமா? எதை செய்தாலும் போட்டினாலும் பொறாமையினாலும் செய்யணும், அன்போடையே செய்யுங்க. விழித்திருங்கள், புருஷராயிருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். திடன் கொண்டிருக்கணும். நான் கொண்ட விசுவாசம், இயேசு கிறிஸ்துவ மேலே வச்சிருக்கிற பற்று, அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம் அசைக்கப்படக்கூடாது. புருஷராக இருக்கணும். புருஷராக இருந்தால் தான் யுத்தத்துக்கு அவன் என்ன பண்ண முடியும்? கோழையாக இருந்தால் யுத்தம் பண்ண முடியுமா? நம்முடைய யுத்தம் யாரோடு? பொல்லாத பிசாசோடு. பொல்லாத பிசாசோடு யுத்தம் பண்ண முடியாது. நம்ம கோழையாக இருந்தால் யுத்தம் பண்ண முடியுமா? தைரியசாலியாக இருக்கணும். புருஷராக இருங்கள், திடமனதாக இருங்கள், விசுவாசம் நிலைத்திருங்கள், விழித்திருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். சத்துருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படின்னா தான் நாம் இதில் நிலைத்திருக்க மாட்டோம். இப்படி நிலைத்திருக்கிறவனுக்கு என்ன பண்ணுறாரு? ஜீவ கிரீடம் வச்சிருக்கிறார். இப்படி செய்கிறவங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? ஜீவன் கிரீடம். ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கும். ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:36 படிங்க. ஆமாம், படிங்க. அப்படி கீழே பண்ணி 36 சரிதான். 11 அதிகாரம் எபிரேயர் 36 அப்படியே வாங்க. பாருங்க, ஒன்று வாசிங்க. ஒரு சிலர் நிந்தைகள், கட்டுகள், அடிகள், காவல் எல்லாத்தையும் அனுபவித்தார்கள். பாருங்க, கல்லறி உண்டார்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்காக. வாளால் அறுப்புட்டு தகப்பன் முன்னால் பிள்ளையையும், தாய் முன்னால் பிள்ளையையும் கொன்னா, கணவன் முன்னால் மனைவியை கொன்னா, வாளால் அறுப்புண்டார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து அவர்களுக்கு உண்டான குறைவு உபத்திரமும் சகலத்தையும் அனுபவித்தார்கள். இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லை. நாம் வணங்குற தேவனுக்கு அது பாத்திரமா இல்லாமல் இருக்கும்போது நமக்கு எப்படி அது பாத்திரமா இருக்கும்? வனாந்தரத்திலே, மலைகளிலே, குகைகளிலே, பூமியினுடைய வெடிப்புகளிலேயே ஓடி ஒளிந்து கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். இவர்கள் எல்லாரும் எப்படி பெற்றார்கள்? விசுவாசர். அவர்கள் கொண்ட விசுவாசத்தில் வேதம் அவர்களுக்கு ஒரு நற்சாட்சியை கொடுக்குது. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. அதனால தான் பவுல் எழுதும் போதெல்லாம் மலைகளில் வாழ்ந்தார்கள், குகைகளில் வாழ்ந்தார்கள், பிள்ளைகளை அர்ப்பணித்தார்கள், தங்கள் சாக கொடுத்தார்கள். சகலமும் அவர்கள் வச்சிருந்த அந்த விசுவாசத்துக்காக இவ்வளத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றோம். இன்னும் அவர்கள் இவ்வளவு காரியத்தை அனுபவிச்சோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஜீவ கிரீடம் அவர்கள் இன்னும் கிடைக்கல. ஒன்றுக்கும் உதவாத நமக்காக அவர்கள் காத்திருக்காங்க. அவர்களில் 1000ல் 1 கூட, லட்சத்தில் 1 கூட நம்ம
தகுதியே கிடையாது. நம்ம பீஸா வாங்கி தின்னுட்டு வடை தின்னுட்டு இழுத்து முடைக்கு மட்டும்தான் லாய்க்கு. ஆனால் அவர்கள் குகைகளில், வனாந்தரத்தில், காடுகளில் ஓடி ஒழித்து அவர்கள் கொண்ட விசுவாசத்தை நிலைநாட்டும்படி நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு ஒரு விசேஷித்த நன்மை. இவ்வளவு பெரிய பாவிக்காக அவர்களும் வெயிட்டிங். தகுதியற்ற நமக்காக நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்காக எனக்காகவும் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார்கள். அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர்கள் மிகுந்த பாடுபட்டார்கள், மிகுந்த உபத்திரவத்தை அனுப்பித்தார்கள். கிறிஸ்தவன் இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவன் இருக்குன்னு சொன்னால் சும்மா வரல. கிறிஸ்தவனுடைய ஆவிய உடையவன் கிறிஸ்தவன். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கமும் உலகத்தில் பெரிய மார்க்கம். ஆனால் அவர்களெல்லாம் நமக்கு பாதுகாப்பு, மனவாட்டிக்கு பாதுகாப்புக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாமளும் காடுகளும் கோகைகளும் தான் ஓட வேண்டியிருக்கும். இன்றைக்கி நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராக ஆகலை. ஆனால் வேத சொல்லுது 35வது வசனத்தால் வாசிங்க. சிறைகள் சாக கொடுத்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலரோ மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு பாருங்க, மேன்மையான உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு அவர்களுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். வாதிக்கப்படுதுன்னா என்னது? துன்புறுத்தப்பட்டார்கள். உயிரோட வச்சு இந்த நகத்தை மட்டும் வெட்டி விடுங்க. நம்ம கள்ளனை அந்த களவு செய்கிறவனோட உண்மையை சொல்லியிருக்காங்க, நகத்துக்குள்ளே ஊசி ஏற்றம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? கையை வெட்டி போட்ட மாதிரி இருக்கும். அப்படி வாதிக்கப்பட்டார்கள். இயேசுவை மறுதளித்து உன்னை விட்டுரு அப்படின்னு சொன்னால் அவர்கள் அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு, இந்த சரீரமானது அழிந்து போனாலும் எங்களுக்கு உயிர் தெழுதலில் நாங்கள் இயேசுவோடு கூட வருவோம். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணம் ஆக முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நம்மளையும் அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக வைத்திருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 22:25. அப்பொழுது அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, அந்த மனுஷன் சொல்வதை நானும் கேட்க மனதா இருக்கிறேன் என்றான். அதற்கு அவர், நாளைக்கு கேட்கலாம் என்றார். எது? அப்போஸ்தலர் 22:25. அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் கழுத்த கட்டும்போது பவுல் சமமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, பவுல் தனக்கு சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, நியாய விசாரிக்கப்படாதவமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு பாருங்க. இந்த பவுல வாரினால் அடிக்கிறாங்க, விசாரிக்காம அடிக்கிறாங்க. அவன் தனக்குரிய அதிகாரத்தை சொல்லுதான். இவன் தான் எழுதுகிறான். அவர்கள் அநேக குகைகளில் வாழ்ந்தார்கள், காடுகளில் வாழ்ந்தார்கள், மலைகளில் வாழ்ந்தார்கள், தங்கள் பிள்ளைகளை சாவு கொடுத்தார்கள். விசுவாசத்தில் அவர்கள் நிலைத்திருக்கார்கள். எதற்காக? உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டும் என்று. ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய சீசர்களுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு. மத்தேயு 6:9-13 வரை எடுங்க, எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கிறோம். ஆமாம், 6வது அதிகாரம். ஆமாம், மத்தேயு 6:9 வாசிங்க. இப்போ எல்லாரும் சொல்லுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையே மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமேன். எவ்வளோ அருமையான ஜெபம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். அப்போ சோதனை வந்துன்னா என்ன வருமா? தீமை வருமா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, படிங்க. அந்த 12 13 13 எங்களை சோதனைக்கு உட்பட நீர் பண்ணாமல். பாருங்க, சோதனை வந்துச்சுன்னா அப்போ என்னது வரும்? தீமை வரும். அப்போ சோதனைக்குள்ளே நாங்கள் போகாதபடிக்கு
தீமை நின்றுகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.